கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 6 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காணும்படியாக செய்திருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த அதிகாலை வேலை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கு. நாம தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த மாதத்தை ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இல்லையா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியரா பாருங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். போதுமா? ஜெபம் செய்யலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள பிதாவே, உடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த அதிகால வேலைமுறை சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் ஆண்டவரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்களோட பேசுவீராக. அடியுடைய அபாத்திர தண்ணி எல்லாம் அடிக்கிறது ஆண்டவரே. நாம் மாத்திரம் மகிழ்ப்பட்டோம். இதனால் செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாகின. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். பலவித ஆசீர்வாதங்களை கண்டிருக்கிறோம், சில நெருக்கங்களை கண்டிருக்கிறோம், பலகீனங்களை பார்த்திருக்கிறோம். பல காரியங்களை இந்த 6 மாதங்களை நாம கண்டு 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டிருக்கார். 7 என்று சொல்லுகிற போது நம்ம எபிரேய பாஷையில பார்க்கிற போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா பூரணம், பரிபூரணம். எனவே 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை திருப்தியாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்துல வருகிற போது நம்ம வாசிக்கிறது எல்லாம் புதிதாயின. இதையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்குது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனால உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன முயற்சி பண்ணாலும் உலக ஆசீர்வாதங்களை ஒருவேளை மனுஷன் பெற்றுக்கொள்ளாமே தவிர தேவ ஆசீர்வாதங்கள்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அது நம்மால் உண்டானது அல்ல. அப்போ இன்னைக்கு நாம இது எல்லாவற்றையும் தேவன் புதிதாய் மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லாம் ஒழிந்து போக வேண்டியமோ அதெல்லாம் 6 மாதங்கள் நம்ம ஒரு ரிப்போர்ட், ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்க்கணும். எப்படி எழுதியிருக்கிறோம்? ஜனவரி துவங்கி இந்த ஜூன் 31ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் நாம் ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்திருக்கிறோம். ஒரு கம்பெனிகளை பார்த்தா ஒரு பேலன்ஸ் ஷீட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் 3 மாதத்துக்கும் அவங்க கணக்கெடுத்து பார்ப்பாங்க. அதே விதமா இந்த 6 மாதங்களை கடந்து வந்துட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாம கழித்து அங்கே அதான் பவுல் சொல்லுகிறார், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அது எல்லாம் ஒழித்து விட்டாலும் அதிகால வேலை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறத பார்க்கணும். இந்த ஸ்லாக்கியம், இது ஒரு ஸ்லாக்கியம், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதனால என்ன பார்க்கணும்னா, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சில ஸ்லாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ப்ரிவிலேஜஸ். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் பிள்ளையா இருக்க நீங்கள் நானும் தேவனை தேடுகிற போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உலக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே வைக்கப்பட்டதுன்னு சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியங்கள் ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படுவதற்கு, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்வதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்க ஸ்லாக்கியங்கள் என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிற போது 1வது வசங்க முதலாவது நமக்கு தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு.
இன்றைக்கு இந்த பாவ மன்னிப்பாகி மீட்புக்காக தான் உலக மனிதர்கள் பல காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். பல விதங்கள்ல அவங்க முயற்சி செய்கிறதை பார்க்கும். எப்படியாவது இந்த பாவ மன்னிப்பு மீட்டு பெற்றுக்கொள்ள முடியுமா? எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலையாக முடியுமா? யார் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார்னு சொல்லி உலக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பிரிவிலேஜ், மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 6 மாதங்கள் இந்த பாவ மன்னிப்பாகி மீட்பு இல்லாம இருந்து பாவத்துல தொடர்ந்து இருந்திருக்கலாம். பாவத்தை நம்ம விரும்பி செய்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு 7வது மாதத்துக்குள்ள அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு அரை ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிற ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிது என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கும். இதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க முதல் ஸ்லாக்கியம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் நாங்கள் பாவத்தை பரிகரிக்கிறதுக்கு எங்கேயும் ஓடி தேட வேணாம், எந்த ஒரு பெரிய முயற்சியும் வேணாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டா அவர் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ரத்தம் நமக்கு போதுமானது. அல்லேலூயா. இப்போ முதலாவது ஸ்லாக்கியம் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? தவறு செய்துட்டோம், தவறிவிட்டோம், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், மன்னிக்கும். முதலாவது ஸ்லாக்கியம். எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பிரிவிலேஜ் என்னன்னா, நம்முடைய பாவம் மன்னிப்பு நிச்சயம், நம்ம மீட்கப்பட்ட அனுபவம். 2வது எபிரேயர்ல எழுதுகிற போது என்ன வாசிக்கிறோம்னா, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். 2வது சுத்திகரிப்பு. முதலாவது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம எழுந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இரவு தூங்க போவதற்கு முன்பதாக நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த மகா பெரிய கிருபை, அவர் சகலத்தையும் நமக்காக அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே. எப்படி ஒரு மனுஷன் சுத்திகரித்துக் கொள்ள முடியும்னா, அவருடைய வசனத்தினாலே. அவர்களுடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பாவத்தை மன்னித்து மீட்டுக் கொண்ட அனுபவம். 2வது பாவத்தை மன்னித்து மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்துக்காக நம்ம சுத்திகரிப்பை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். வாயை சுத்திகரிக்க சொல்லணும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலே தேவனுடைய வசனத்தை தேடுவார்னு சொல்லி பார்க்கிறோம். ஓசியாவில் ஆசாருடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே. இந்த ஒவ்வொருவரும் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை தேடுவார்கள். அந்த வாயில் வருகிற வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வியாதியோடு ஒருவர் வருகிறான்னு சொன்னா உங்களுடைய வாயில் வருகிற வார்த்தையை அவன் சுகப்படுத்தும். ஏன்னா வசனம் அங்கே ஔஷதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சுகப்படுத்தும். நெருக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் நம்முடைய வாயில் வருகிற வார்த்தைகள் அவனை விடுதலையாக்கும். அநேக நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம காலையில ஆண்டோட சமூகத்தில் அனைவருடைய வாயை சுத்திகரியும்பா, என்னுடைய கண்களை சுத்திகரியும். யோபக்தன் சொல்லுகிறான், ஒரு
என் கண்ணின் மேல் உடன்படிக்கை பண்ணினான். ஒரு கண்ணின் மேல் நினைவா இருப்பது எப்படி? எதோடு அவன் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பண்றான்னா, கண்ணோட உடன்படிக்கை பண்ணுகிறான். ஆண்டவரே, என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த நாள்ல நான் எதை பார்க்கணுமோ அதை மட்டுமே பார்க்க எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற போது தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய பர்வத்தை நோக்கி பார்ப்பேன், அதுக்கு மட்டும் என் கண்களை ஏறெடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த உலகத்துல ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவர் இடத்துல வருகிறது தான் உண்மையான ஒத்தாசை. தேவ ஜனமே நல்லா கவனிங்கப்ப. அப்ப கண்களை பரிசுத்தம் பண்ணணும், இருதயத்தை பரிசுத்தம் பண்ணணும். ஏன்னா இருதயம் மகா கிழக்கும் கேடு உள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒரு மனுஷனை வாய்க்குள்ளே போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, அவங்க உள்ள இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வருகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். அப்போ வாய் சுத்தம் பண்ணணும், இருதயத்தை சுத்தம் பண்ணணும். சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த காலங்களில் வந்துருக்கு, நம்ம இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், 6 மாதத்தை விடுங்க, கடந்து போனதை விடுங்க, இருக்கிற அடுத்த 6 மாதத்துல ஆண்டவரே பாவ மன்னிப்பாகி மீட்பை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அது விலையேறப்பட்டது. 2வது, என்னை சுத்திகரித்து இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிற போது நிச்சயமா இயேசு ரத்தம் நம்ம சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. பிலிப்பியரின் புஸ்தகம், ரோமரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 3:24 வாசிக்கிறோம். 3வது நம்ம பார்க்கிறோம், அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவஜனமே நல்லா கவனிங்க. முதலாவது பரிசுத்த நம்ம தேவன் முதலாவது பாவத்தை மன்னித்து மீட்டு கொண்டார், 2வது சுத்திகரித்தார். எவர்களை சுத்திகரித்தாரோ அவர் நீதிமன்றங்களாக்கி இருக்கிறார். ரோமர்ல வாசிக்கிற 8ஆம் அதிகாரத்துல எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றங்களாக்கி இருக்கிறார். தேவன் உங்களை என்னை அழைத்து நோக்கம் என்ன? நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் நானும் நீதிமன்றங்களாக இருக்கிறோம். நீங்களால் நம்முடைய சுய கிரியையினால நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் நானும் நீதிமான் ஆகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் நீதிமானாக்கப்பட்ட நம்ம நீதிமானுக்குரிய குணாதிசயத்தோடு வாழ வேண்டியது அவசியம். நீதிமான் அப்படின்ற போது அதற்கு எதிர்ப்பாதான் அநீதி, நீதிக்கு எதிர்ப்பாதான் அநீதி. எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமோ அதெல்லாம் அநீதி தான். தேவனால் வராத யாவும் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு வராத யாவும் பாவம். அப்ப இன்றைக்கு நாம அடுத்தது எதை விரும்பணும்? இந்த மாதத்துல ஆண்டவரே, நான் நீதிமான் ஆக்கப்படணும், இன்னும் மேலும் மேலும் என்னுடைய காரியங்கள் நீதியா இருக்கணும், செவையா இருக்கணும். ஏன்னா நான் முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவன், அது நிமித்தமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவம் நமக்கு இருக்கணும். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிற போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு பலன் உண்டு. அடுத்தது, நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. நம்மை மீட்டெடுத்தார், பாவத்தை கழுவினார், சுத்திகரித்தார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். அடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். எதற்கு பலன்? உலக காரியங்களை செய்வதற்கு அல்ல. யோவான் எழுதுகிற போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியா எழுதுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் நினைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. என்ன ஜெயம்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவத்திலுமே அழகா யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிதாக்களே, நீங்கள் ஆதி முதலாய் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? பலவான்களாய் இருக்கிறீர்கள். வாலிபர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பா இருக்க வேண்டும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
அதனால் தன் அம்பார துணியை நிரப்பின மனுஷன் பாக்கியவான். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றுக்கும் எனக்கு பலன் உண்டு. எதை செய்வதற்கு? நீங்க உலக காரியங்கள் செய்வதற்கு பலன் தேவையில்லை. அதுக்கு பணமோ ஆளோ படைபலம் ஆள் பலம் இருந்தா போதும். ஆனா பாவத்தை ஜெயிப்பதற்கு தேவ பலன் நமக்கு வேணும். அப்ப இங்க பார்க்கணும், என்னை பலப்படுத்துகிறவர் யாருன்னா கிறிஸ்து. நமக்கு சோர்வு வருதா, நெருக்கம் வருதா, ஆண்டவரை நீங்க என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டியது அவசியம். அதுதான் இங்க யோவானும் எழுதுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரால பாவம் மன்னிக்கப்பட்டு மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த உலகத்தை மிக சுலபமாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாத காரியமே இல்லை. ஏன்னா தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். இந்த உலகத்தின் அசுத்தங்கள், இந்த உலகத்தின் பாவங்கள், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், இச்சைகள் அவனை தொடாது. இச்சைகளுக்கு நம்ம விலகி பாதுகாக்க முடியும், நம்மை காத்துக்கொள்ள முடியும். வேதத்துல வாசிக்கிற அவனை சுத்தமானாய் காத்துக்கொள். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற ஆலோசனை அவர் சொல்லுகிறார், எல்லா தீமைக்கு விலகி உன்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் நமக்கு இல்லை. தடையா இருக்கிறது எதுன்னா நம்ம தான். ஏசாயால வாசிக்கிறோம்ல, நம்முடைய பாவங்களே தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு தடையா இருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய முகத்தை மறைக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தடை, நம்முடைய பாவம். நீங்கள் நானும் மீட்கப்பட்ட பிள்ளைகள். பாவத்தினால் இருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எழுதுமா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நீங்கள் நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். வேதத்துல வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவோம். எதிர்த்து நிற்க கற்றுக்கணும். வாழைய பிள்ளைகள் இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னா பெற்றோர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. நல்லா கவனிங்க, அப்படி இருக்கக்கூடாது. எந்த நாள்லையும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. பெற்றோர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது, பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் அர்ஜுனத்தின் காலத்திலே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருக்கு என்ன தேவை, எப்போ தேவை, நமக்கு என்ன எல்லாவற்றும் அவர் அறிந்திருக்கிறார். வாழைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பெற்றோரை காட்டிலும் உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். உன் வாயில் சொல் புறவாதற்கு முன்னமே அதை என்ன பேச போறேன்னு அறிந்திருக்கிற தேவன். அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். இருதயத்தையும் உள்ள விரியைகளையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். தேவ ஜனமே, இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவனை நாம ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ நாம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும், உலகத்தை இச்சைகளை ஜெயிக்கிறவரா இருக்கணும். அந்த நாட்கள்ல கூட பார்த்தோம், பேதுரு எழுதுறாரு, இச்சைகளுக்கு நீங்கள் கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அதில் மறுபடியும் மாட்டிக்கொண்டால் அவருடைய நிலைமை முன்னிலைமையை பார்க்கும், பின்னிலைமை மோசமா இருக்கும் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த 6 மாத காலம் வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகள் அநேகம் இருக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கலாம். ஆனால் திரும்பியும் அந்த பாவத்தை நம்ம செய்திருக்கலாம். நம்ம சுத்திகரிப்பை மறந்து, பேதுரு எழுதுகிறார், சுத்திகரிப்பை மறந்து கண் சொருகி போன கூடனாயிருக்கான்னு சொல்றார். அநேக நேரங்கள் நம்ம பாவத்தை நம்ம சுத்திகரிக்கப்பட்டதை மறந்திருக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறவர்கள் என்பதை நம்ம மறந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்துக்குள்ள 7வது மாதத்துக்குள்ள வந்து அடுத்த பகுதி நம்ம எப்படி கழிக்க போகிறோம்? அதே பாவத்திலையா, அதே மீட்கப்பட்ட அனுபவத்தை மறந்தா, சுத்திகரிப்பை மறந்தா, கர்த்தர் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை எண்ணி தொடர்ந்து பாவியா பார்க்கறது இல்லை. நீங்கள் நானும் பாவம் கழுவப்பட்டவர்கள்.
கவனிங்க. அடுத்து நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கும். உலகத்து இச்சைகளுக்கு ஜெயமுள்ளவர்களா இருக்கிறோம். 7 சபைகளுக்கும் யோவான் எழுதுகிற போது 7 சபைகளுக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எவன் ஜெயிக்கிறானோ அவன் என்னோட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவான். எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய நகரத்தை கொடுப்பேன். அடுத்து எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு நாமம் தரிக்கப்பட்ட குறிக்கல்லை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான். ஒரு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது ஒரு தூதன் புறப்படுகிறான், வெளிப்படுத்தல அவன் ஜெயிக்கிறவனாய் புறப்படுகிறான். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னை ஜெயிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார், பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். இந்த மாதத்துல நீங்கள் நானும் நமக்கு வருகிற எல்லா விதமான உலக காரியங்களுக்கும் அது மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்ம ஜெயிக்க வைக்கிறவர். அதுதான் பவுல் எழுதுறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஜெயிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து மட்டுமே, இந்த உலகம் இல்லை. தேவஜனனை அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கு. மீட்கப்பட்ட பிள்ளைகள், பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம சுத்திகரிப்பை பெற்ற பிள்ளைகள், சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், நீதிமான்களாக்கப்பட்ட பிள்ளைகள். அடுத்தது நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பாவம் செய்வதற்கு பயப்படணும். அது மறைமுகமா இருந்தாலும் சரி, நேரடியா இருந்தாலும் சரி. ஒரு பாவம் என்று வருகிற போது ஆண்டவர் பிள்ளைகள் அதை விட்டு விலகி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பை போல என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? நல்ல கவனி. நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாவத்தை யோசேப்பை போல வெறுக்கிறோமா? அவன் வெறுத்து விலகி ஓடினான். இன்னைக்கு அதனால தாவீது விசேஷித்த குணமடைப்படைத்தவன வேதத்துல காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாத்தாள் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரிக்கிறான், நீ செய்த காரியம் சரியில்லை, உரியாவுடைய காரியம் சரியில்லை என்று சொன்ன உடனே தாவீது சொன்ன முதல் வார்த்தை தெரியுமா? ஐ சின் அகைன்ஸ்ட் தி லார்ட். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த ஜெயிக்கிறவர்களாக இருக்கு. சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தோற்று போகிற அனுபவத்துல பார்க்கிறோம். சின்னதுலேயே தோற்று போயிட்டோம்னா இன்னும் பெரிய காரியங்கள். ஏன் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வளரலை அப்படின்னா, இன்னும் நம்ம எல்கேஜி ஸ்டாண்டர்ட்லேயே தான் இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உடனே நம்ம விட்டு கொடுத்துடுறோம், தோற்று போகிறோம். அப்படின்னா கர்த்தர் நமக்கு இன்னும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு எல்கேஜி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடாது, காலேஜ் படிக்கிற ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். நமக்கு வருகிற விசுவாசம் போராட்டம் பெருசா இருந்தாலும் நான் அதை மேற்கொள்வேன்ற ஒரு அந்த வெற்றி உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுகிற ஒரு வாழ்க்கை, தோற்கிற வாழ்க்கை அல்ல. அதுதான் யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு நாளும் உலகம் அதை மேற்கொள்ளவே கொள்ளாது. கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பிரியமானது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். கடைசியா ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த அடுத்த ஆலோசனை தெரியுமா? சமாதானம். தேவனுக்கு சமாதானம். மீட்கப்பட்ட பிள்ளைகள், பாவம் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகள், 5 காரியங்கள் 4 காரியங்களை பார்த்தோம். மீட்கப்பட்டவர்கள், நம்முடைய பாவம் கழுவப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்க அடுத்த ஆசீர்வாதம் சமாதானம். இந்த உலகத்துல இன்னைக்கு மனுஷன் சமாதானம் தேடி பல முயற்சிகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்துல சமாதானத்தை இலவசமாய் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை இன்னைக்கு மனுஷன் அசட்டை செய்கிறத பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் சமாதானத்தை உண்டாக்குவதற்கு அவர் ஒரு பெரிய விளைக்கரையும் செலுத்த வேண்டியிருந்தது.
சிலுவையிலே தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றான், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே யோவான் எழுதுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற போது உங்களுக்கும் எனக்கும் எது இருந்தாலும் இல்லைனாலும், எப்பேற்பட்ட நெருக்கம் இருந்தாலும், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு எனக்கு தேவன் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம். இந்த சமாதானத்தை ஒருவரும் உங்களுக்கு பறித்துக் கொள்ள முடியாது. அதுதான் அவங்க யோவான் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நிச்சயங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருந்தால், இந்த மாதத்துல கருத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இந்த 6 காரியங்களும் நான் நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இது தேவனுடைய ஆசீர்வாதம், இது தேவனுடைய ஸ்லாக்கியம், இட்ஸ் பிரிவிலேஜ். இது இந்த உலகத்துல இல்லாத பிரிவிலேஜ். இது பாவம் மன்னிக்கப்பட்டது ஒரு பிரிவிலேஜ். நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க பெரிய ஸ்லாக்கியம். நம்ம மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றினது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இறைமையால வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தேவர்கள் தேவர்கள் அல்லவே. உண்மையான தேவன் யார்தான்? வானத்தையும் பூமியையும் யார் ஒருவர் உண்டாக்கினாரோ அவர் தான் உண்மையான தேவன். அப்பேற்பட்ட உண்மையான தேவனை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிற நம்ம, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தையே நாம் இழந்து போகிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு, தவறுகிறோம். வேதத்துல வாசிக்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், குறிப்பிடான் சங்கீதத்துல, என் கால் வலதுபுறம் இடதுபுறம் கருத்து தோல் இடத்துல பாதுகாக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லலாம், என் கால் சரிக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் ஒரு கிருபை என்னை தாங்குகிறது, உடைய கரம் என்னை தாங்குகிறது. அது நம்ம தவறாமல் இருக்க முடியும்னா தவறுவது இயற்கை. அது 50 வயசு 55 வயசுனா கூட, ஏன் 50 30 வயசான வாலிபன் கூட நடந்து போகும்போது தவறி விழுவது இயற்கை. ஆனா கர்த்தர் நம்மை தாங்குகிறவர். தேவஜனமே, அப்ப இன்றைக்கு நீங்களும் முதலாவது அனுபவம், முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மீட்கப்பட்டு இருக்கிறோம். 2வது நம்ம பார்த்தோம், நம்ம தேவன் சுத்திகரித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சுத்திகரிப்புக்காக நம்ம, ஒருவேளை யோபு பக்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் மிகப்பெரிய செல்வ சீமானா இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, தன்னுடைய பிள்ளைகள் விரும்பி செய்கிற பொழுது ஒருவேளை தேவனை தூஷித்திருப்பார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் பேசியிருப்பார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைக்காக அவன் என்ன பண்ணுவானா, அதிகாலையில் பலி செலுத்துவான்னு சொல்லி நேரத்துல பார்க்கிறோம். அவன் பலி செலுத்துகிறவனா இருந்தான். இப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிள்ளைகள் நாம ஒருவேளை தவறாமல் எதையாவது பேசுகிறோமா, சிந்திக்கிறோமா, நம்முடைய விருதத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி சுத்திகரித்துக் கொள்ளுகிற பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தர் எதற்காக நீதிமானாய் மாற்றுகிறார்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் உங்களை என்னை மாற்றும்படியா. இன்னைக்கு நீங்கள் நான் சாதாரண ஆள் இல்லை, உலகத்தை ஜெயிக்கிறவர். அன்று இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்கள் குறித்த அப்போஸ்தலர் வாசிக்கிற பொழுது, ஏதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். யாசோனுடைய வீட்டிலே அவர்களுடைய ஊதியம் பண்ணுகிற போது அவர்களை பிடித்துக் கொண்டு போய் சொல்கிறார்கள், ஏதோ உலகத்தை கலக்கிறவர் வந்து விட்டார்கள். ஏதோ 12 பேரை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தையே கலக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் அடுத்தது ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கணும். தேவ சமாதானம் உங்க இருதயத்துல இருக்குன்னு சொன்னா, நீங்க எங்க இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல வேலை செய்தாலும், எந்த இடத்துல படித்தாலும் உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கு. நீங்கள் நான் சமாதானம் பண்ணுங்கள். நல்ல நான்கு கையில் கலகத்துக்கு காரணமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம எது வச்சுட்டோம்னா, உலகத்துக்கு சமாதானம் பண்ண முடியாது. நீங்க போகிற இடத்துக்கு சமாதானம் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறத பார்க்கணும்.
இப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லாக்கியம் உலகத்தாருக்கு அல்ல. அவனுக்கு எந்த பாவ மன்னிப்பு நிச்சயமும் கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கும், அப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னா அவனோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரித்து நீதிமானாயாக்கி நம்மை வெற்றி உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் சமாதானம் பண்ணுவர்களாய் மாற்ற வல்லமை உள்ளது. நம்ம நாள் ஒப்பு கொடுப்போம். அல்லது 6 மாதத்தை நம்ம கடந்து கொடுத்தோம். 7வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா இருக்கணும்னா நாங்கள் இந்த காரியங்கள்ல சொல்லப்பட்ட சத்தியத்துல நாங்கள் இருந்து இதை கேட்டு எங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுகிற போது நிச்சயமாக தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணராகி ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கும். அவர் தான் நமக்கு தகப்பன், அவர் தான் எல்லாமே. நம்ம எதையும் தேடி ஓட வேண்டாம். வசனத்தை தேடி ஓடுங்க, இந்த வேத புத்தகத்தை தேடி ஓடுங்க, இந்த சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட இந்த மாதத்துல கொடுக்கப்படும். அல்லேலூயா. கண்களை மூடுங்க. சமத்துவம் கொடுக்கும்.